வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம சிம்பிள் லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறோம். HTML CSS கொஞ்சம் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு. அதுக்கு நம்மளுக்கு தேவை ஜாம் சர்வர் வந்து நீங்கள் இப்போ உண்மையிலே கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாம் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுங்கள். 180 MB தான் நினைக்கிறேன். ஸோ இல்லை எனக்கு சோர்ஸ் கோட் தான் வேணும்னா அது லிங்க் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, சோர்ஸ் கோட் ஜாம் சர்வர் இது பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் கொடுங்க. அப்பாச்சியும் MySQLையும் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கடுத்து நான் சொல்கிறபடி நீங்கள் ஒரு ஃபைல் ஃபோல்டருக்கு நீங்கள் விண்டோஸ் போங்க, அதில் ஜாம்ப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே போங்க, அதுக்குள்ளே htdocsன்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதில் உங்களோட ஃபோல்டரை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ஃபார்ம்ஸ் டெமோன்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் தான் என்னோடய ப்ராஜெக்ட் நான் இப்போ பண்ண போகிறோம். சிம்பிள் லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் ஃபார்மை. ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்கள் அதை VS கோடில் ஓப்பன் ஃபோல்டர் போய் அந்த இதே மாதிரி சிக்குள்ளே போய் ஜாம்ப்ஸ் ஃபோல்டரில் போய் HTdocs ஃபோல்டரில் போய் நீங்கள் ஃபார்ம்ஸ் கிளிக் பண்ணிங்க. ஓகே, அப்போ தான் இந்த ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. தட்ஸ் ஆல். இதுக்கடுத்து தான் இதுக்குள்ளே நம்ம லாகின் ஃபார்மை க்ரியேட் பண்ண போகிறோம், ரெஜிஸ்டர் ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறோம். அது CSSலாம் ஆட் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் login.html க்ரியேட் பண்ணுவோம். HTML. அதுக்கடுத்து register.html இது ரெண்டுத்தையும் க்ரியேட் பண்ணுவோம். இதுக்கு தனித்தனியாக CSSையும் க்ரியேட் பண்ணிடுவோம். ஓகே, login.html நான் என்னோடய ஷார்ட்கட் நான் சொல்லியிருக்கேன், Shift+1. ஸோ அந்த எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்துட்டிங்கன்னா மொத்தமாக வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணிட்டேன் register.html இது ரெண்டுத்தையுமே க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் login.html இதில் நான் என்னோடய ஷார்ட்கட் எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு கீவேர்டு. ஸோ கொடுத்துன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே HTML டுட்டோரியல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ டைட்டில் லாகின் தானே, ஸோ கொடுத்துருங்க. ஸோ லாகின். நெக்ஸ்ட் வந்து பாடியில் நம்மளுக்கு என்னென்ன தேவை? லாகின் பட்டனுக்கு 3 தேவை, 3 காம்பனன்ட்ஸை பிடிக்கணும். யூசர் நேம் வேணும், பாஸ்வேர்டு வேணும், சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வேணும். ஸோ யூசர் நேமுக்கு லேபிள்ற ஃபார்ம் வேணும். ஸோ ஃபார்ம்ன்ற டேகுக்குள்ளே ஆக்ஷன்றது என்னதுன்னா, நீங்கள் இப்போ கொடுக்குற இன்புட் எல்லாம் அந்த இப்போ ஏதாவது ஒரு PHP ஃபைல் இருந்துச்சுன்னா அதில் போய் டேட்டா பேஸில் என்ட்ரியாக இருக்குது. இது வந்து ஸ்டேட்டிக்கான லாகின் ஃபார்ம்னால ஆக்ஷன் ஒன்றும் இல்லை. இப்போ ஏதாவது ஒன்று டைனமிக்காக இருக்கிற இதுனா ஆக்ஷன் ஈக்குவல் டு register.php அந்த மாதிரி எதாவது பண்ணலாம். அப்போ தான் நீங்கள் கொடுக்குற வேல்யூ register.phpக்கு போய் வேல்யூ ஸ்டோர் பண்ணி டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணிடும். லாகின்னா செலக்ட் பண்ணும், ஓகே இருக்காங்களான்னா அப்புறம் லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்த மாதிரி. மெத்தடுன்றது கெட் போஸ்ட்டுன்னு 2 இருக்குங்க. கெஸ்ட்டுனா நீங்கள் கொடுக்குற வேல்யூஸ்லாம் வெப்சைட் மேலே வந்து தெரியும். ஸோ அது வந்து செக்யூரபிள். ஆனால் போஸ்ட்டுன்றது அப்படி இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்குற வேல்யூலாம் அது தெரியாது. நான் நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் காட்டுறேங்க. ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு, சப்மிட் பட்டன் இது 3 தான் வேணும். ஸோ ஃபஸ்ட் லேபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஒரு லேபிள் டேக். ஸோ அதில் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம், யூ நேம் அப்படின்ற நான் பேர் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு யூசர் நேம் இல்லைன்னா யுவர் நேம் நீங்கள் கொடுங்க. சோர்ஸ் கோட் லிங்க்கில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லைவ் டெமோவும் இருக்குது, நீங்கள் கீழே போய் பார்த்துக்கோங்க. ஸோ ஒர்க் ஆகும், லைவ் டெமோவும் இருக்குது. நீங்கள் அங்கே போய் சோர்ஸ் கோடை டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். ஓகே, யூசர் நேம். அதுக்கடுத்து இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட். யூசர் நேம் வந்து டெக்ஸ்ட்டு தானே. ஸோ இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட். நேம் வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம், யூ நேம் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, நேம் எதுக்குன்னா நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணுவோம், ஐடி கிளாஸ்லாம் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான். ஸோ இதே நீங்கள் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். பிரேக் டேக். ஸோ இதுக்கும் அடுத்து வரதுக்கும் ஒரு லைன் பிரேக் வர மாதிரி வச்சுருக்கணும். ஸோ இதே மாதிரி யூசர் நேமா. அடுத்து பாஸ்வேர்டு, அதுக்கு ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணணும், யூ பாஸ் அப்படின்னு அதுக்கு நேம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு பேர் என்ன? பாஸ்வேர்டு. அதுக்கடுத்து இன்புட் டைப் வந்து இதுக்கு டெக்ஸ்ட் கிடையாது, ஏன்னா இன்புட் டைப் வந்து இதுக்கு பாஸ்வேர்டு தானே டைப் பண்ணுறோம். ஸோ டைப் வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு வச்சுட்டோன்னா நம்மளுக்கு பாஸ்வேர்டு டைப் மாதிரி டாட் அந்த மாதிரி தான் தெரியும். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு நேம் கூட வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இது ஒரு பிரேக் டேக். ஓகே, ஸோ இப்போ நம்ம லாகின் ஃபார்ம் க்ரியேட் பண்ணிட்டோம் முக்கால்வாசி. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம ஒரு பட்டன். ஸோ அந்த பட்டன் எப்படின்னா சப்மிட் கொடுத்தோன்னே வேல்யூஸ் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பட்டன் இருக்குது. இமெயில் கூட தேவையில்லை. ஸோ இது எடுத்துடலாம். இமெயில் கூட எதுக்கு லாகின் பண்ணுறதுக்கு எதுக்கு இத்தனை வேணும். ஸோ தூக்கிட்டு
பட்டன் ஒரு பட்டன் டைப் வந்து சப்மிட் பண்ணும். ஸோ சப்மிட் கொடுத்துட்டேன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த மாதிரி அலர்ட் பட்டன் காட்டணும். ஓகே, ஸோ பட்டன், ஸோ ஹெச்ரெஃப் இல்லைனா சப்மிட் அந்த மாதிரி கொடுத்துடலாம். சப்மிட், அதுக்கடுத்து ஓகே லாகின் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அது கிளிக் பண்ணால் என்ன வரணும், அதுக்கடுத்து பட்டன் டைப் 3 டைப் இருக்குது. பட்டனு சப்மிட் பண்ணால் சப்மிட் அந்த வேல்யூ சப்மிட் கொடுக்குற மாதிரி. ஸோ இதுக்கு நேம் இதை வச்சுக்கலாம், இல்லைனா இதை கிளிக் பண்ணால் ஏதாவது ஒரு அலர்ட் வரணும். ஓகே வச்சிடலாம். இங்கே அலர்ட் அப்படின்ற ஆன் கிளிக் ஈக்குவல் டு அலர்ட் அந்த மாதிரி கூட வச்சிடலாம், ஈஸி தான். இது வந்து ஸ்டாட்டிக், நம்ம டைனாமிக்காக பண்ணும்போது தான் பிஹெச்பி பின்னாடி இழுத்துட்டு போய் ஸோ வேல்யூலாம் இன்செர்ட் ஆனதுக்கப்புறம் லாக் எரர் அந்த மாதிரி காட்டணும். ஸோ ஆன் கிளிக் ஈக்குவல் டு இந்த டபுள் ப்ராக்கெட்குள்ளே இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆன் கிளிக்ன்றது. ஸோ அலர்ட் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு காட்டணும். ஓகே, ஓகே லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு அலர்ட்டில் காட்டும். ஓகே, இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு நம்ம க்ரோமில் போய் பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. ஓகே ஸோ ரிஃப்ரெஷ், அதுக்கடுத்து லாகின் டாட் HTML தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்படி தான் வரும். பிகாஸ் HTML நம்ம ஒன்றும் CSS உள்ளே கொண்டு வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் அழகுப்படுத்தலை. ஸோ அவ்வளோதான். யோகேஷ்ன்ற யூசர் நேம், பாஸ்வேர்டு ஏதாவது வரும். பாஸ்வேர்டு நம்ம ஏதாவது போட்டுக்கலாம். ஓகே, லாகின் கொடுத்தா லாகின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணால் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு காட்டும். ஸோ இட்ஸ் அ சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது என்னதுன்னா ரெஜிஸ்டர் பட்டன். ஸோ ரெஜிஸ்டர் பட்டன் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ரெஜிஸ்டர் டாட் HTML போய் இதே மாதிரி ஷார்ட்கட் கொடுக்கணும். ஓகே, இதில் நம்ம ஹெச்ரெஃப் க்ரியேட் பண்ணோம்ல, உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஹெச்ரெஃப் ஈக்குவல் டு ரெஜிஸ்டர் டாட் HTML கிளிக் பண்ணால் அங்கே போகிறது. ஏற்கனவே HTML டுட்டோரியல் போட்டிருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க தெரிலனா. ஸோ இங்கே டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்போம். ஸோ தட்ஸ் ஆல். அதுக்கடுத்து இப்போ ரிஃப்ரெஷ் கொடுப்போம். சாரி, எங்கேயோ போயிடுச்சு. இது நான் CSS ஸ்டைலிங்க போட்டேன் தெரியாமல். ஓகே, ரிஃப்ரெஷ் பார்த்தீங்க டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் வருது. இங்கே கிளிக் பண்ணால் ரெஜிஸ்டர் டாட் HTML போகும், கீழே தெரியுதுங்களே. ஸோ ரெஜிஸ்டர் டாட் HTML தான் நம்ம ஒன்றுமே பண்ணல, ஸோ பிளாங்காக தான் வரும். ஸோ இப்போ நம்ம ரெஜிஸ்டர் டாட் HTML பற்றி போவோம். அங்கேயும் இதே மாதிரி நம்ம ஷார்ட்கட் எக்ஸ்க்ளமேட்டரி பாயிண்ட் கொடுத்து என்டர் அழுத்தினா மொத்தமாக வந்துடும். ஸோ டைட்டில் வந்து நம்ம மாற்ற வேண்டியதான், ரெஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி மாற்றிடலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் ரெஜிஸ்டர் அந்த மாதிரி எதாவது பண்ணிடலாம். ஓகே, இதே தான் யூசர் நேம் எப்படி, யூசர் நேம், பாஸ்வேர்டு, லேபிள் எப்படி, ஃபார்ம் டேகுக்குள்ளே நம்ம பண்ணது தான் திரும்பி இங்கே பண்ண போகிறோம். ஸோ ஃபார்ம் டேகை ஓப்பன் பண்ணிட்டு ஆக்ஷன் வந்து ஒன்றும் இருக்காது, பிகாஸ் நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட். ஓகே, நான் போஸ்ட்டுக்கும் இதுக்கும் எக்ஸாம்பிள் காட்டுறேன்னு சொன்னேன்ல. ஸோ இதில் நான் லாகின் டாட் HTML காட்டுறேன். போஸ்ட் இருக்குது, கெட்டுன்னு நான் மாற்றிட்டு சேவ் பண்ணிட்டு நான் அங்கே போகிறேன், என்ன காட்டுதுன்னு பாருங்கள். ஸோ ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஏதாவது ஒன்று நான் இதில் டைப் பண்ணிட்டு லாகின் கொடுத்தேன்னா மேலே காட்டும் பாருங்களேன். அந்த லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பாருங்களேன். ஸோ யூ நேம் ஈக்குவல் டு யோகேஷ், யூ பாஸ் ஈக்குவல் டு நான் சும்மா டைப் அடிச்சு விட்டது. ஸோ கெட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் இதாங்க வித்தியாசம். போஸ்ட்னால் நம்மளோட வேல்யூஸ்னால் வெப்சைட் மேலே இருக்கிறது தெரியாது, பட் கெட்டுன்றது அப்படி தான், மேலே இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும், யூனியன்லேருந்து எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ தட்ஸ் ஆல். இப்போ நான் போஸ்ட்னு மாற்றிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு லாகின் கொடுக்குறேன், தெரியாது பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஏதாவது கொடுத்து விடுவோம். ஸோ லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே கொடுத்துட்டேன், மேலே தெரில, பிகாஸ் போஸ்ட் மெத்தட் அதுதான், இதாங்க டிஃப்ரென்ஸ்.
நெக்ஸ்ட் இப்போ நம்ம எப்பயும் போல் ரெஜிஸ்டர் இது போவோம். ஸோ இதே மாதிரி லேபிள் யூசர் நேம், இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து லேபிள் பாஸ்வேர்டு, இன்புட் டைப் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு, அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இமெயில். ஸோ இந்த 4 தான் இதில் க்ரியேட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து பட்டன் டைப் வந்து சப்மிட்டு, நேம் வந்து ரெஜிஸ்டர், அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிடுவோம். ஓகே, இதுதான் இப்போ இதில் க்ரியேட் பண்ண போகிறோம். காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். இது பிரேக் டேக். ஸோ இது அப்படியே காப்பி பேஸ்ட் 4 டைம் நேமுக்கு, இமெயிலுக்கு, க்ரியேட் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஸோ இந்த 4க்கு. அதுக்கடுத்து பட்டன் டைப் இந்த ரெஜிஸ்டரில். ஸோ சிம்பிள். HTML இட்ஸ் அ மார்க்கப் லாங்குவேஜ். நான் ஏற்கனவே டுட்டோரியல் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். PHP டுட்டோரியல் வேணும்னா நம்ம இதுக்கடுத்து ஃப்யூச்சரில் போடுவோம், பாருங்கள். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப். இதே மாதிரி தான் அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் கொடுப்போம். ஓகே, இமெயில். 2 டைம் இமெயில் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா ஓகே. பாஸ்வேர்டு. ஸோ இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி இமெயிலுக்கு இன்புட் டைப் வந்து இமெயில் கொடுத்தா தான் அந்த @gmail.com அப்படின்ற மாதிரி ஆகும். ஸோ இன்புட் டைப் பாஸ்வேர்டு. நெக்ஸ்ட் என்ன, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஓகே, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. இன்புட் டைப் வந்து அதே மாதிரி பாஸ்வேர்டு தான். இதுக்கு upass2ன்ற மாதிரி பேர் வைப்போம். இதுவும் பேர் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுக்கடுத்து பட்டன் தான். பட்டன் வச்சு சப்மிட் கொடுக்குற மாதிரி தான். ஸோ பட்டன் டைப் வந்து சப்மிட். அதுக்கு எதாவது பேர் வச்சுப்போம், ரெஜிஸ்டர் அந்த மாதிரி பேர் வைப்போம். சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிப்போம், அவ்வளோதான். வேறு ஆன் கிளிக் ஆகணுன்னு ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்ற மாதிரி வரணும். ஆன் கிளிக் ஈக்குவல் ரெஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற அலர்ட்டில். இதில் அலர்ட் ஃபங்க்ஷன்ஸ் கூட நிறைய இருக்குது. ஸ்வீட் அலர்ட், டோஸ்ட்ன்ட்டு. அது நான் ஜாவா ஸ்கிரிப்ட் டுட்டோரியல் போடும்போது பார்த்தீங்கன்னா. ஸோ போய் HTML கற்றுக்கணுன்னா டுட்டோரியல்ஸ் போய் பாருங்கள். பைத்தான் டுட்டோரியல்ஸும் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். சேவ் பண்ணிட்டேன். இப்போ டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஏன் இப்படி வருது, கொஞ்சம் ஸ்டைலே இல்லையே அப்படின்னா CSS இருக்குது. CSSல தான் நம்ம போகணும். CSS டுட்டோரியல் நம்ம போடும்போது நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு CSS தேவையில்லை. ஸோ நான் CSS வந்து இல்லை ஜஸ்ட் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தது நான் போடுறேன். ஸோ அது எப்படி எடுப்பேன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இங்கே இமெயில் காட்டுது பாருங்களேன். ப்ளீஸ் இன்க்ளூட் அந்த மாதிரிலாம் காட்டும். ஸோ ஏதாவது ஒரு இமெயிலை போட்டு விடுவோம். ஸோ ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணோடனே ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ சேவ் கூட கேட்குது, நெவர். ஓகே, இப்போ நம்ம வந்து CSS ஸ்டைலிங் பார்க்கலாம். அதை நான் வந்து இந்த டுட்டோரியலில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பலை. ஸோ CSS டுட்டோரியல் போடும்போது நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் CSS மூலயமா எல்லாத்துக்கும் க்ரியேட் பண்ணிட்டேன். அதை வேணால் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெஜிஸ்டருக்கு தனியாக CSS, லாகினுக்கு தனியாக CSS. இதே மாதிரி login.html ஒன்றும் பெரிய இது இல்லை. ஒரு ஐடி டிவ் ஓப்பன் பண்ணிக்கேன். எதுக்குன்னா CSSல போய் இந்த ஐடியை கூப்பிட்டு டிசைன் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஆன் கிளிக் அலர்ட் வந்து லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அதே தான். ஸோ நியூ மெம்பர்னால் register.html கிரியேட், லாகின் இதுலேயும் அதே தான். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் நான் 2 ஃபங்க்ஷனை ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இப்போ இந்த மை ஃபங்க்ஷன் ஷோ பாஸ்வேர்டு கிளிக் பண்ணுறது நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்காக ஷோன்ற இந்த மை ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா அந்த ஐடி வேல்யூ எடுத்துகிட்டு அதை இன்புட் டைப் பாஸ்வேர்டாக இருக்குது டெக்ஸ்ட்டாக மாற்றிடும். ஸோ அது ஒரு ஃபங்க்ஷன் ஜாவா ஸ்கிரிப்ட். இன்னொன்று ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ண ஒரு ஃபங்க்ஷன். அது என்னதுன்னா 2ஓட வேல்யூவும் எடுத்துக்கணும். யூசர் நீங்கள் கொடுக்குற வேல்யூவை எடுத்துகிட்டு ஸோ வெல்கம் டு இன்ஃபோ சிம்பிள் அப்படின்ற அலர்ட்டில் காட்டும். ஓகே, ஸோ இந்த 2 ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த இதுக்காக. ஓகே, CSS வந்து நான் காட்டில் லிங்க் சோர்ஸ் கோடு என்ன டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டச் பண்ணி வேணால் டவுன்லோட் பண்ணி இதே மாதிரி சாம் சர்வரை
டவுன்லோட் பண்ணி அதில் லோக்கல் ஹோஸ்ட்டில் இது பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும், கண்டிப்பாக இருக்கும். லைவ் டெமோ கூட இருக்குது, அந்த லிங்க்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த நான் சொன்னேன்ல யூசர், ஸோ ஐடி மூலிமா அந்த வேல்யூ எடுத்து டாட் வேல்யூ எடுத்து வெல்கம் டு இன்ஃபோசிபிள் ப்ளஸ் யூசர். ஸோ இதில் நான் அவ்வளோ காட்ட விரும்பலை, அடுத்த டுட்டோரியல் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ஒன்றும் இல்லைங்க, பாடி, ஸோ மார்ஜின், டெக்ஸ்ட் அலைன், பாக்ஸ் அலைன், இன்புட் டைப் வந்து அது டிஸ்பிளே எப்படி இருக்கணும், பேக்ரவுண்ட் கலர் எப்படி இருக்கணும், பட்டன் ஹோவர் ஆனால் எப்படி இருக்கணும். ஸோ இதுதான் நான் பண்ணியிருக்கேன். சிஎஸ்எஸ் டுட்டோரியல் நான் கண்டிப்பாக போடுறேன், அடுத்த டுட்டோரியல் அதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பிஹெச்பி, பைத்தான் அப்படியே நம்ம போவோம். ஸோ திஸ் இஸ் லாகின், திஸ் இஸ் ரெஜிஸ்டர். ஓகே, யூசர் நேம் வந்துச்சு, நம்ம ஏதோ ஒரு பாஸ்வேர்டு கிடைப்போம் பாருங்கள், ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் இமெயில் பாருங்கள், வெல்கம் டு இன்ஃபோசிம்பிள் யோகேஷ். ஓகே, பேக் டு ஹோம் கிளிக் பண்ணால் ஸோ லாகின் போயிடும். லாகின் போய் இதே மாதிரி நம்ம இதுலேயும் ஷோ பாஸ்வேர்டு வைக்கணும்ல, ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ இதே மாதிரி அங்கே மை இன்புட்டுக்கு பதிலாக ஐடி வச்சு வேல்யூ எடுக்கிறது தான், இதே ஃபங்க்ஷன் தான். ஸோ ஆன் கிளிக் வச்சுக்கலாம், ஆன் கிளிக் ஈக்குவல் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், மை ஃபங்க்ஷன் அங்கே இருக்கிறதே வச்சுக்கலாம். மை ஃபங்க்ஷன்ற அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது அதே காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான். ஸோ ஐடி நேம் மட்டும் தான் மாற்றிக்கணும். அதில் நம்ம R4ஓட ஸ்கிரிப்ட் ஐடி R4 தான் எடுக்கணும். இங்கே நம்ம ஐடி யூபாஸோட ஐடியை தான் நம்ம எடுக்கணும், வேறு ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. ஓகே, ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான், ஒன்றும் இல்லை. ஓகே பண்ணியாச்சு, காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே நம்ம ஐடி R4ஓட வேல்யூ தான் எடுக்கிறோம், பட் ஆனால் இங்கே யூபாஸோட வேல்யூ தான் இருக்கணும். ஸோ ஐடி ஈக்குவல் யூபாஸ் இங்கே மாற்றணும், R4க்கு பதிலாக யூபாஸ். அப்போ தான் இதோட வேல்யூ எடுத்து அது ஷோ பண்ணும்போது அந்த ஷோ பண்ணும், அதோட வேல்யூ தான் ஷோ பண்ணும். ஸோ யூபாஸ் மாற்றியாச்சு, ஜஸ்ட் அவ்வளோதான், முடிஞ்சு. சூப்பர். இப்போ நம்ம நியூ மெம்பர் இல்லை, ஓகே ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ஆமாம், மறந்துட்டேன் பாருங்கள், இன்புட் டைப் அது ஒரு செக் பாக்ஸாக வச்சா தானே, நான் மறந்தே போயிட்டேன். ஸோ இன்புட் டைப் வந்து செக் பாக்ஸ். ஸோ செக் பாக்ஸில் அதை ஆன் கிளிக் பண்ணால் இந்த ஃபங்க்ஷன் செக் பாக்ஸ் வைக்கணும், ஏன்னா அதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ். ஸோ அந்த ஷோவை கிளிக் பண்ணால் பாஸ்வேர்டு தெரிய போகுது. ஸோ ஏதாவது ஓகே, இப்போ நான் ஷோவை கிளிக் பண்ணால் அது தெரிஞ்சு. ஓகே, அவ்வளோதான். ஓகே கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா சொல்லிடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் மாற்றிடுறேன். ஸோ எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.